श्रीमते रामानुजाय नमः। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्मगे। उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्युं नमाम्यहम्। ஸ்ரீயப்பதியான எம்பெருமானுடைய பரம கிருபையினாலையும் ஆச்சாரனுடைய அருள்னாலையும் குருநாதருடைய கடாட்சத்தினாலையும் எம்பெருமான் மலையப்பனுடைய ஆசையினாலையும் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஆழ்வார் திவ்ய பிரபந்த செயல் திட்டத்தின் வாயிலாக மார்கழி மாதம் 30 நாளும் ஆண்டாளுடைய திருப்பாவையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரம் வீதமாக அனுபவிக்க வேண்டும் என்பது எம்பெருமானுடைய நியமனமும் ஆச்சாரியனுடைய நியமனமும். அப்படி முதல் நாள் தொடங்கி இன்றைய தினம் 3வது நாள் வரை நேற்றைய தினம் 2வது பாசுரத்தை பார்த்தோம். முதல் நாளில் இந்த நூலை இயற்றிய ஆண்டாளுடைய பெருமையோடு சேர்த்து முதல் பாசுரத்தையும், நேற்றைய தினம் இந்த திருப்பாவையினுடைய பெருமையை ஓடு சேர்த்து 2வது பாசுரத்தையும், நேற்றைய பாசுரத்தில் தான் ஒரு நோன்பிற்கு செய்ய வேண்டுவன என்ன, செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிறத நேற்றைய தினத்திலே அந்த பாசுரத்திலே சொன்னாள். இன்றைய தினம் 3வது நாள் இந்த நூலினுடைய அமைப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு 3வது பாசுரத்தை பார்க்க போகிறோம். திருப்பாவை அப்படிங்கிற நூல் 30 பாசுரம்தான். அதனால்தான் சொன்னால் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதே வம்பு அப்படின்னு சொன்ன 5 தான். 30ன்னு சொன்னால் கூட ரொம்ப பெருசாக இருக்குமோன்னு நினச்சிக்கிட்டு 5 சொல்லிட்டான். 5 25 ப்ளஸ் ஒரு 5 அவ்வளோதான் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டான். அப்படி வெறும் 30 பாசுரங்களை கொண்டது. நம்மாழ்வார் பார்த்திங்கன்னா 1102 எழுதினார். அதெல்லாம் முழுசாக படிக்க முடியுமான்னா படிக்க முடியாது. படிக்கலாம், ஆனால் நேரமாகும் காலமாகும். ஆனால் இது வெறும் 30 பாசுரம்தான். ஆனால் நம்ம திருப்பாணாழ்வார் மாதிரி கம்மியாகவும் எழுதலை, 10 பாசுரம்னு எழுதலை, 30 பாசுரங்கள்னு எழுதி. அதோடு இந்த அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப லகுவாக இருக்கும். படிக்கும்போதே ஓரளவுக்கு புரியும். மற்ற ஆழ்வார்களுடைய பாசுரம்னா பூணிலாய் 5 மாய் புனர்க்க நின்று 4 மாய் அப்படின்னு 4 5 3 2 1 அப்படி இப்படின்னு போட்டு குழப்பி எடுத்துரும். என்ன சொல்ல வராருன்னே புரியாது. ஆனால் அப்படி இல்லாமல் ரொம்ப எளிய நடையிலே படித்தா ஓரளவுக்காவது புரிந்து கொள்ளக்கூடிய நடையிலே இருக்கக்கூடிய நூல் இந்த திருப்பாவை. அதனால் எல்லாருக்கும், ஏன்னா பகவத்கீதை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 700 ஸ்லோகம் எல்லாம் இருக்குதான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான். அதை பார்த்து கண்ணன் சொன்னதை பார்த்ததுக்கப்புறம் பகவதி ஒரு கீதை சொல்லியிருக்கா. அது பகவத்கீதை, இது பகவதி கீதை. இவதானே பிராட்டி, இது பகவதி கீதை. அவன் நினச்சாலாம் சும்மா வளவளன்னு 700 மாதிரி புரியாமல் பேசக்கூடாது, நம்ம போனோமா நச்சுன்னு சொன்னோமா அழகாக வந்துட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி 30 பாசுரங்களை சாதித்தாள். அப்படிப்பட்ட நூலின் அமைப்பு கொண்ட இந்த திருப்பாவையில் 3ஆம் நாள் பாசுரமாக இன்றைய தினம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று சொல்லக்கூடிய மங்களாசாசன பாசுரத்தை, முதல்ல பாசுரத்தை சொல்லிட்டு அடுத்தது உரைகளை பார்க்கலாம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினாள் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள
பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேளோர் எம்பாவாய் என்று சொல்லி இந்த 3வது பாசுரத்தை இவள் அனுசந்திக்கிறாள். இந்த நோன்பு எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னு முதல் நாளே பார்த்தோம். முதல்ல ஒன்று, கண்ணனை அடைவதற்காக இந்த நோன்பை நோற்றார்கள். இது இவர்களுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் ஊரார்கிட்ட என்ன சொன்னாங்க? மழை வேண்டி நாங்கள் விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. மழை, ஏன்னா ஊராரிடத்துல போய் நாங்கள் கண்ணனை வேணுன்றதுக்காக நாங்கள் கண்ணனை வந்து காதலிக்கிறோம், கண்ணன் வேணும்னு அடையணுங்கிறதுக்காக நாங்கள்லாம் விரதம் இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் விடுவாங்களா வீட்டில் இருக்கவங்க? அதனால் விடமாட்டாங்க. அதனால் ஊராரிடத்தில் என்ன சொன்னார்கள்? நாங்கள் மழை வேண்டி இந்த யாகத்தை செய்கிறோம், இந்த விரதத்தை இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. முதல் 2 பாசுரத்தில் அதையே மறந்துட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்ன எண்ணம்? கண்ணனை எப்படியாவது அடைய, ஆனாலே கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நம்ம எல்லாம் சொல்லியாச்சு. ஐயோ, ஊராருக்காக இந்த நோன்பை நோற்றோமே, ஊராரிடத்துல என்ன சொல்லியிருக்கோம்? மழை வேண்டி இந்த நோன்பை நோற்றோமே, அதுக்காக இந்த பாசுரத்தை இவள் ஆற்றுகிறாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்னு சொல்றோம். அதாவது ஓங்கி வளர்ந்துக்கிட்டே இருக்காராம் பெருமாள். என்னது, நிற்கவே இல்லையா, வளர்ந்துக்கிட்டே இருக்காராம் பெருமாள். இந்த வாமன அவதாரம், திருவிக்ரம அவதாரமே ரொம்ப சுவாரஸ்யமான அவதாரம். இந்திரன் மகாபலி சக்கரவர்த்தி யாகம் செய்கிறான். அந்த மகாபலி சக்கரவர்த்தி அந்த யாகத்தை முடிச்சிட்டான்னா இந்திரனுக்கு அவன் பதவி போயிடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. இந்திரனுக்கு அவன் பதவி போயிடும். இந்திரனுக்கு எப்பயுமே எதில் குறிக்கோளோ இல்லையோ அவன் பதவியில் குறிக்கோள், அதுலேருந்து கீழே இறங்கிடவே கூடாது அவனுக்கு. அதனால் அதுக்கு ஒரு ஆபத்துன்னு உடனே பெருமாள்கிட்ட போய் நின்னான். சுவாமி, நீ தான் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. சரி, நான் காப்பாற்றுறேன். நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? சங்கல்பத்தினால், நாம் பெருமாளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? சங்கல்பத்தினாலே நான் வந்து இந்த யாகத்தை இப்படி மாற்ற கடவுது அப்படின்னு சொல்லியிருந்தால் மாறி இருக்க போகுது. ஆனால் பெருமாள் அப்படி பண்ணலையா. அதித்திக்கும் கஷ்யபருக்கும் மகனாக பிறந்து, அதுவும் எப்படி இருந்தாராம்? கோட்டங்கை வாமன். இதே ஆண்டாள் சொல்கிறா நாச்சியார் திருமொழியில், கோட்டங்கை வாமனாயின்றா. துணூன்று பாரா. அது எப்படின்னா, இந்த நாடகங்கள் படத்துல எல்லாம் குள்ளமானவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, சர்க்கஸில் எல்லாம் கூட குள்ளமானவர்கள் இருப்பாங்க. அவங்கள்லாம் இந்த வாமனனை பார்த்து, ஐயோ இவ்வளோ குள்ளமாக இருக்கானே, இவனுக்கு யார் பொண்ணு தருவாங்கன்னு கேட்டாங்க. இது அவங்கள்லாம் இந்த வாமனனை பார்த்து இவ்வளோ சின்னதாக இருக்காங்க. இந்த பசங்கள்லாம் பென்சில் சீவு, நாங்கள்லாம் வந்து 4வது சீவுலேயே அதை தொலைச்சிவிடுவோம், இல்லை உடச்சிவிடுவோம். ஒரு சில சமத்து பசங்க இருக்கும், அதை நல்லா அழகாக சீவி பாதுகாத்து 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 வச்சு இத்துணூண்டு ஒன்று வச்சுருக்கோம். அது அந்த நுனி தான் இருக்கும், அதில் வேற ஒன்றும் இருக்காது. அந்த பென்சிலோட அந்த கிராஃபைட்டு தான் இருக்கும், மேலே இருக்கிற அந்த மரமே இருக்காது. அதை வச்சு எடுத்து நுறுக்கி எழுதின்னு இருக்கும். அந்த மாதிரி கோட்டங்கை வாமனனாய் சின்ன குழந்தையா பிறந்து அந்த யாகசாலைக்கு போகணும். யாகசாலைக்கு போகணுன்னா இவர் போட்டிருக்க கோலம் என்னன்னா பிரம்மச்சாரி வேஷம். ஆனால் மகாலட்சுமி எங்கே இருக்கா? திருமார்பிலே இருக்கா. கலியுகத்தில் பிரம்மச்சாரின்னா எப்படி வேணா இருந்துக்கலாம். ஆனால் பெருமாள் அப்படி இருக்க முடியாது இல்லையா. பிரம்மச்சாரின்னா யார் இருக்கக்கூடாது? மனைவி இருக்கக்கூடாது. ஆனால் சாக்ஷாத் அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பான்னு கூடவே உட்காந்துருக்கா. உடனே அவர்கிட்ட சொன்னாராம், அம்மா உங்கள் அம்மா வீட்டிலேருந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரே தொண நீ வா மார்கழி மாதம் பொங்கல் வரப்போது வர்றதுக்குள்ளே வந்து போயிடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க குரூப்பில். நீ போயிட்டு வந்துடும் உங்கள் அம்மா வீட்டுக்கு 2 நாள். இல்லை நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற மூடில் எல்லாம் இல்லை, நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படி. இல்லைம்மா 2 நாள் தான், போயிட்டு வந்துரு அப்படின்னு அவங்களும் என்னென்னமோ சொல்லி பார்த்தார். ஒன்று இவர் கேட்குற மாதிரி இல்லை.
உடனே சொன்னாராம், அப்போ என்னை அனுப்பிட்டு நீங்கள் யாரையோ பார்க்க போகிறீங்க, அதனால தானே நீங்கள் என்னை போங்கிறீங்க. இது வேற ஒரு பம்பா போச்சா? நான் போகிற வேலைக்கு ஒன்றை கூட வச்சுருந்தா ஆகாது. ரெண்டு விஷயம். ஏன் ஆகாதுன்னா, இவர் பிரம்மச்சாரி, அதனால் கூட கூட்டின்னு போகக்கூடாது. இன்னொன்று, பிராட்டியினுடைய பார்வை யாரிடத்துல படுகிறதோ அவனை ஒரு காலமும் பெருமாளாலே ஒன்றும் பண்ண முடியாது. அவனிடத்தில் இருக்கிற செல்வத்தை, அவனிடத்தில் இருக்கிற அந்த பந்தத்தை எதுவுமே எடுக்கவே முடியாது அவரால். இவர் பாட்டில் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டே இருக்க, இவ பாட்டில் ஒரு பக்கம் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருந்தானே, என்னைக்கு நான் வேலையை முடிக்கிறேன், அதனால் இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அவரும் எப்படியாவது அந்த அம்மாவை கலப்பணும்னு பார்த்தார். முடியவே முடியாதுங்கிறான். சரி, இதுக்கு பார்த்தோம்னா வீட்டில் பிரச்சனையாக போயிடுமேன்னு சொல்லி, சரி ரைட், அவ்வளோதானே, போகமாட்டியா? கண்டிப்பாக போகமாட்டேன், யார் கூப்பிட்டாலும் கண்டிப்பாக போகமாட்டேன். சரி ரைட், ஒரு மாந்தோலை எடுத்தார், மேலே போட்டு மூடிட்டார். திருமார்பை மாந்தோலை வச்சு மூடியாச்சு. சரின்னு இங்கேருந்து கிளம்பி போயா, ஒரு பிரச்சனை முடிஞ்சுது. அடுத்தது போய் என்ன பண்ணணும்? பிக்ஷைன்னு கேட்கணும். அதுதான் அஜெண்டா. எனக்கு 3 அடி நிலம் கொடு அப்படின்னு போய் அவன் இடத்துல கேட்கணும். பிக்ஷைன்னா என்னன்னே தெரியாது இவருக்கு. நமக்கெல்லாம் கை வந்த கலை அதுதான். சார் கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணுங்க சார், உங்களை நம்பித்தாங்க இருக்கோம், கொஞ்சம் ஏதாவது பார்த்து ஏன்னா நமக்கு அது தெரியும். இப்போ பெருமாளுக்கு தெரியாது. அவன் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா பொருளுக்கும் உருவாகிறதுக்கு காரணமே அவன் தான். அவன் போய் எதுக்கு போய் பிக்ஷை எடுக்க போகிறான்? அவனுக்கு தேவைன்னா அவனே உருவாக்கிக்க போகிறான். நம்மளால் உருவாக்க முடியாதுங்கிறதுனால தான் நாம் போய் பிக்ஷை எடுக்கிறோம். அப்போது இவன் என்ன பண்ண, பிக்ஷை எடுக்க தெரியாது. அப்போ என்ன பண்ணுறது, யாரை பார்க்குறதுன்னு தெரியல. இந்த பூலோகத்தில் பிக்ஷை எடுத்துட்டு இருந்தாங்களா, மேலே உட்காந்து வைகுந்தத்தில் உட்காந்து பார்க்கடலில் உட்காந்து என்ன பண்ணானா அந்த பெருமாள், இவங்கள்லாம் எப்படி பிக்ஷை எடுக்கிறாங்கன்னு ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். எந்த கையால் பிக்ஷை எடுக்கிறாங்க, எப்படி போய் நின்று பிக்ஷை எடுக்கிறாங்க. இவன் பெரிய பரமாத்மா, இவன் திருமுடியே சொல்லி இவன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லி, அந்த ஆஜானு பாகுவாக இருக்கிற அந்த பெருமாள், அவ்வளோ கம்பீரமாக இருக்கிற அந்த பெருமாள் போய் ஒருத்தர் இடத்துல பிக்ஷைன்னு கேட்டால் பிக்ஷை கொடுக்குறவன் சிரிச்சிருவான். அப்போது எப்படி வினயத்தோடு கேட்கணும், எப்படி குறுகி கேட்கணும், எப்படி கையை நீட்டி கேட்கணும், எந்த கையை நீட்டி கேட்கணும் தெரியாதே. அதனால் இந்த கையை நீட்டி கேட்கணுமா, இந்த கையை நீட்டி கேட்கணுமான்னு உட்காந்து பார்க்கடலில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, சரின்னு திருமார்பில் பிராட்டியை இறங்க சொன்னால் இறங்க மாட்டேன்னு சொல்லி அவளை ஒரு மாந்தோலை போட்டு கையில் ஒரு கமண்டலத்தோடு கிளம்பி அந்த யாகசாலைக்கு வந்தாச்சு. அந்த யாகசாலைக்குள்ளே குள்ளமான ஒரு உருவில் அந்த சின்ன குழந்தை வந்த உடனே அந்த யாகசாலையே அப்படியே தேஜோமயமாக இருந்துச்சான். அங்கே இருக்கிற அந்த பண்டிதர்கள்லாம் யார் இந்த குழந்தை, யார் இந்த குழந்தைன்னு பார்த்தாங்களா. மகாபலி சக்கரவர்த்தி யாரோ ஒரு பெரிய ஆள் என்னுடைய இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள்னு சொல்லி அவன் வந்த உடனே அவ்வளோ சந்தோஷப்பட்டானா. குழந்தை வா, இன்னும் யாகத்துக்கு வந்திருக்கே, உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொன்னான். ஏன்னா ஒரு யாகத்தில் ஒருத்தருக்கு யாராவது ஒன்று கேட்டால் கொடுக்கணும், இல்லைன்னு சொல்லக்கூடாது. யாகம் செய்கிறதுக்கே பலனளிக்காமல் போகும். அதனால் என்னுடைய யாகத்துக்கு வந்திருக்க, உனக்கு என்ன வேணுமோ கேளு தரேன். அப்படியா, என்ன கேட்டாலும் தருவியா அப்படின்னா தருவேனே. எனக்கு ஒரு 3 அடி நிலம் வேண்டும் அப்படின்ட்டு. 3 அடி நிலமா? அவனுக்கு இப்போ ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா நினச்சி பாருங்களேன், ஒருத்தர் ஒன்றுமே இல்லை, அவரிடத்துல போய் ஏதோ ஒரு நன்கொடை கேட்குறோம். சரி ஒரு 100 ரூபா கொடுங்களேன் அப்படின்னா, சரி என்கிட்ட ஒரு 50 ரூபா தான் இருக்குது, கையில் ஏதோ வீட்டமாக ஒரு 50 ரூபா வச்சுருக்கா, நான் ஒரு 100 ரூபாயை கொடுத்துட்றேன் அப்படின்னு. இதே ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், லக்ஷாதிபதி, அவர்கிட்ட போய் ஒரு நன்கொடை கேட்குறோம். சார் ஒரு 100 ரூபா கொடுங்களேன் அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார், என்ன அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு தான் கேட்பார். ஏன்னா அவரிடத்துல போய் 100 ரூபா கேட்குறது அவரை அவலட்சணப்படுத்துகிற மாதிரி. இது இவன் பெரிய சக்கரவர்த்தி, இவன்கிட்ட போய் ஒரு 3 அடி மண்ணு கூட, அவன் என்ன வேணா தரேங்கிறான். இவன்கிட்ட போய் ஒரு 3 அடி மண்ணு என்னப்பா, வேறு எதுவும் என்னால் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், பசுமாடு வேணுமா கொடு, செல்வம் வேணுமான்னு தரேன், இல்லை ஏதாவது வீடு வேணுமா, காணி வேணுமா, நிலம் வேணுமா, என்ன வேணுமா கேளு தரேன் அப்படின்னா, இல்லை இல்லை எனக்கு 3 அடி மண்ணு போதும். இல்லைப்பா 3 அடி மண் எப்படிப்பா போதும், போதுமென்ற மனமே பொன் செய்யார் இவர், போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து, அதனால் எனக்கு 3 அடி மண் போதும். அப்படியா, போதுமா, போதும். அப்படியா, சரி ஏதாவது அளந்து கிளந்து கொடுக்கவா ஏதாவது? இல்லை இல்லை நானே அளந்தேன்.
எப்படிப்பா அளப்ப? ஏதாவது இன்ச்சு டேப்பு இல்லை வேறு ஏதாவது ஒரு டேப்புக்கு இப்போ வச்சுருக்கியா ஏதாவது? இல்லை என் காலால் நான் அப்பா நீ எங்கே இருக்கிறேன்னே நான் மேக்னிஃபையர் வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதிலே நீ எங்கே இருக்கிறேன்னு உன் தலை மட்டும்தான் தெரியுது. இதில் உன் திருவடி எங்கே இருக்குதுன்னே எனக்கு தெரியவே இல்லை. இதால் போய் ஒரு 3 அடி வாங்கினா உன்னால் ஒரு செடி கூட வைக்க முடியாத, நீ என்னப்பா பண்ணும்? இல்லை இல்லை போதும், எனக்கு இது போதும். உடனே பக்கத்தில் இருக்கிற சுக்ராச்சாரியார் சொன்னார், கிள்ளி விட்டார் யாரை? மகாபலியை. அவர் சொன்னாராம், இங்கே வா. என்ன வந்திருக்கவன் யாருன்னு தெரியுதா உனக்கு அப்படின்னா? வந்திருக்கவன் யார்? ஏதோ குழந்தை அழகாக இருக்கான், தேஜோமயமாக இருக்கான், வந்து 3 அடி மண்ணு கேட்குறான். வந்திருக்கவன் சாதாரணமான ஆள் இல்லை, அவன் பேரில் ஏகப்பட்ட 420 கேஸ் இருக்குது ஏற்கனவே, அதனால் நீ அவனை நம்பாதே அப்படின்னா. அப்படிலாம் ஒன்றும் தெரியல, குழந்தை மாதிரி இருக்கான், இவனை போய் அவன் குழந்தைன்னு நினைக்கிறியா? அவனுடைய கண்களை பார் அப்படின்னு சொன்னான். ஏன்னா பெருமாளுக்கு தாமரை கண், அந்த கண்களில் தாமரை கண்கள் இருக்கு பார். அவன் சாக்ஷாத் நாராயணன் வந்திருக்கிறவன், அதனால் நீ என்ன பண்ணாத, கொடுக்காதே அப்படின்னு சொன்ன. இவன் உடனே இவனுடைய அகம்பாவம் என்னன்னு சொன்னியுமா? அப்படியா, நாராயணன் வந்திருக்கானா, பரவாயில்ல, நாராயணனுக்கே நான் கொடுத்ததா இருக்கட்டும் போ அப்படின்னா. அந்த அகங்காரம் தான். நாராயணனுக்கே நான் கொடுத்ததா இருக்கட்டும் போ அப்படின்னு சொன்னா, 3 அடி மண்ணு தானே நான் கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லி அந்த கமண்டலத்தில் இருந்த அந்த நீரை தாரை வார்த்து கொடுக்குறாரு. இப்படி கீழே கொடுக்கும்போது பார்த்தா தண்ணி வரல. என்னடான்னு பார்த்தா உள்ளே ஏதோ அடைச்சின்னு இருக்கு. உடனே ஐயோ நம்மளா இருந்தால் ஒரு பிரம்பரை கூப்பிடணும், அத்தை பண்ணணும், இதை பண்ணணும். உடனே பெருமாள் சொன்னாரா, டோன்ட் வரி, நானே எல்லா ஆயுதமும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கையில் இருந்த தர்ப்ப புல்லை எடுத்து அந்த கமண்டலத்துடைய ஓட்டையில் குத்தினாரா. பக்கத்தில் இருந்த சுக்ராச்சாரியாருக்கு கண்ணு போயிட்டு. ஏன்னா தன்னுடைய சிஷ்யன் தான் சொன்ன பேச்சை கேட்கல, எப்படியாவது சிஷ்யனை காப்பாற்றணும்னு வண்டு உருவில் அந்த சுக்ராச்சாரியார் போய் அந்த கமண்டலத்து நீர் வராமல் அடைச்சிட்டு இருக்கார். இதுதான் மற்றவர்களுக்கும் ஆச்சாரியனுக்கும் இருக்கிற வித்தியாசம். மற்ற குருமார்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சொல்வாங்க, இது நல்லதில்லைடா, இந்த வழியில் போகாதே. பெரியவர்கள் சொல்வார்கள், இது நல்லதில்லை, இந்த வழியில் போகாதே, இது உனக்கு துன்பம் தரும்னு சொல்லி அவன் மீறி போனான்னா தன்னுடைய நிலையையும் பார்க்காமல் ஒரு ஆச்சாரியன் எப்படியாவது கடைசி வரைக்கும் அந்த சிஷ்யனை காப்பாற்றணும்னு பார்ப்பார். இப்போ என் காலில் வந்து விழுந்துட்டான், எனக்கு சிஷ்யனாக இருக்கான், எவ்வளவு தப்பு பண்ணினாலும் கடைசி வரைக்கும் அந்த ஆச்சாரியன் என்ன பண்ணுவாராம்? காப்பாற்றணும்னு நினைப்பாராம். அந்த மாதிரி காப்பாற்றணும்னு. சரி, சுக்ராச்சாரியார் நல்லது தானே பண்ணார் சிஷ்யனுக்கு, அப்புறம் ஏன் கண்ணு போயிடுத்துன்னா, கொடுக்கிறத ஒரு காலும் தடுக்கக்கூடாது. நாம் கொடுக்க வேண்டாம். நேற்று பார்த்தோமே, அந்தனையும் கைகாட்டி கொடுக்க வேண்டாம். என்ன பண்ணணும்? கொடுக்குறான்ல யாரோ அவனை தடுக்க வேண்டாம். சார் இவங்களுக்கெல்லாம் போய் எதுக்கு சார் கொடுக்குறீங்க, தேவையில்லாமல் கொடுக்குறீங்க இவங்களுக்கெல்லாம் அப்படின்னு போய் தடுக்க வேண்டாம். அந்த கொடுத்ததை தடுத்ததுக்காக அவருக்கு கண்ணு போயிடும். அது மீறி வந்து முதல் ஜலம் கையில் பட்டுது அந்த கமண்டலத்திலேருந்து. ஆழியழ சங்கு வில்லுமிழ அப்பன் மோழையழ முடி பாதமிழன்னு சொல்லி அப்படியே சங்கு சக்கரங்கள் எல்லாம் பெருசாயிண்டே போதான். இந்த நக்ஷத்திர மண்டலம் இருக்கு இல்லையா, அந்த நக்ஷத்திர மண்டலம் இந்த வாமனாவதாரமாக இருக்கும் பொழுது சின்னதாக இருந்துதான், அது எங்கேயோ ஒசரமாக இருந்துதான். இந்த வாமனன் வளர்ந்துட்டே இருக்கான். வளர்ந்துட்டே இருந்தால் அந்த நக்ஷத்திர மண்டலம் அந்த பெருமாளுக்கு கிரீடம் மாதிரி ஆச்சான். வாமனன் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தானா, அந்த நக்ஷத்திர மண்டலம் கழுத்துக்கு அடிக மாதிரி ஆச்சான். இன்னும் கொஞ்சம் வளர்ந்தானா, அந்த நக்ஷத்திர மண்டலம் ஹாரம் மாதிரி ஆச்சான். இன்னும் கொஞ்சம் வளர்ந்தானா, அதே நக்ஷத்திர மண்டலம் ஒட்டியானம் மாதிரி இருந்துச்சான். இன்னும் கொஞ்சம் வளர்ந்தானா, அதே நட்சத்திர மண்டலம் காலுக்கு தண்ட மாதிரி இருந்துச்சான். நட்சத்திர மண்டலம் அங்கே தான் இருந்துட்டு பெருமாள் வளர்ந்துட்டே போறார். வளர்ந்துட்டே போறாராம். போய் ஆகாயம் முழுக்க ஓரடியாலே அளந்து, பூமியை முழுக்க ஓரடியாலே அளந்து 3வது அடியை எங்கு வைக்க என்று கேட்டான். அப்போ மகாபலி சக்கரவர்த்தி அடியனுடைய திருவடியிலே வைத்துக்கொள்ளு சொல்ல 3வது அடியை அவனுடைய தலையிலே வைத்து பாதாள லோகத்துக்கு அனுப்பினார். சரி, டெக்னிக்கலாக இது தப்பு தானே. ஏற்கனவே ஆகாசத்தை ஒரு அடியால் அளந்தாச்சு, பூமியை 2வது அடியால் அளந்தாச்சு. இந்த மகாபலி சக்கரவர்த்தியும் பூமியில் தானே இருக்கான், அவனையும் சேர்த்து தானே அளந்திருப்பார். முதல் வாட்டி அளக்கும் போதே அவனையும் சேர்த்து தான் அளந்திருப்பார். திரும்பி எப்படி 3வது அடியை அவன் மேலே வைக்கிறது?
அப்போ சர்வேயர் வந்து 2 பட்டா நம்பர் எழுதி கொடுத்தா அப்போ இல்லீகல் கேஸாக போயிடுமே சர்வேயர் மேலே. அப்படின்னா ஒரு அடியால் இந்த ஆகாசம் முழுக்க அளந்தானா, 2வது அடியால் இந்த பூமி முழுக்க அளந்தானா, அப்போ இந்த மகாபலி நினச்சிக்கிட்டானா என்னை தவிர இந்த பையன் வாமனன்னு சொன்னானே, இந்த பையன் என்னை தவிர எல்லாத்தையும் அளந்துட்டான்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டானா, என்னை தவிர எல்லாத்தையும் அளந்துட்டான்ப்பா ஒரு அடியால் அப்படின்னு நான். அப்போ 3வது அடியை எங்கே வைக்கன்னு கேட்கும்போது என் மேலே வை அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு அந்த அகங்காரம் அப்போ தான் போச்சு. என்னை தவிர எல்லாத்தையும் அளந்துட்டான் அப்படின்னு தாண்ட அந்த அகங்காரம் இருந்தது பாருங்க. அது எப்போ போச்சுன்னா 3வது அடியை எம்பெருமான் தலையிலே வைக்க அந்த 3 அகங்காரம் அழிந்தது அப்படின்னு காட்டுறாங்க. அதுதான் சொல்ற ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. 2 வார்த்தைக்கு தான் பார்த்துருக்கோம். மணி 6:57 ஆயிடுது. அப்போ ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. அது என்னங்க உத்தமன் பேர்பாடின்னு போட்டிருக்கலாம், இல்லை வேற யாராவதுன்னு போட்டிருக்கலாம், வாமனன்னு போட்டிருக்கலாம். ஓங்கி உலகளந்த வாமனன் பேர்பாடின்னு போட்டால் நம்ம யாராவது போய் ஆண்டாள்கிட்ட ஏன்னு கேட்க போகிறோமா? இல்லை. உத்தமன் பேர்பாடின்னு ஏன் சொன்னா அப்படின்னா மொத்தம் 3 வகை உண்டு. அதமன், மத்தியமன், உத்தமன்னு 3 வகை. அதமன் யாருன்னா, எனக்கு 2 கண்ணு போனால் கூட பரவாயில்ல சார், என் எதிரிக்கு 1 கண்ணாவது போகணும், 1/2 சென்ட் நிலம், அதை விற்றாவது கேஸ் நடத்துவேன் நான். எதுக்கு? அந்த 1/2 சென்ட் நிலத்துக்கு. அதை விற்றுட்டு ஏன்டா கேஸ் நடத்த போகிற? அவனுக்கு எதிராக நான் நடத்துவேன் சார். அடுத்தவனுக்கு 2 கண்ணு போனாலும், எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, அடுத்தவனுக்கு 1 கண்ணாவது போகணும். சரி, இந்த மத்தியமன் இருக்காங்க பாருங்க, அவன் எப்படின்னா, நானும் நல்லா இருக்கணும், அவனும் நல்லா இருக்கட்டும், நாமளும் யார் வம்புக்கும் போக வேண்டாம், அவனும் யார் வம்புக்கும் போக வேண்டாம், அவங்களும் நல்லா இருக்கட்டும், நம்மளும் நல்லா இருப்போம் அப்படின்றது இந்த மத்தியமன். இந்த உத்தமன் யார் தெரியுமா? தான் கெட்டாலும் பரவாயில்ல, அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் தான் உத்தமன். இவன் சர்வேஸ்வரன் பரமாத்மா, இந்த உலகத்தை எல்லாம் ரட்சிக்கக்கூடிய எம்பெருமான். ஆனால் இவனுக்கு அந்த இரண்யனுடைய பதவியை காப்பாற்றி கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அவன் தான் இந்திர பதவியில் நாளைக்கு உட்காரணும்னு இவனே சொல்லிட்டான்னு சொன்னால் யாரும் தடுக்க போகிறது கிடையாது. ஆனால் அந்த ஜீவனுக்காக தன்னிடத்திலே வந்து அடியாராக சரணாகதி பண்ண அந்த பக்தனுக்காக, இந்திரனுக்காக தன்னுடைய நிலையையும் தாழ்த்தி கொண்டு போய் பிக்ஷை எடுக்கிறான். அவனுக்கு என்ன சார் தலையெழுத்து போய் பிக்ஷை எடுக்கணும்னு? அவனுக்கு தலையெழுத்தே கிடையாது பிக்ஷை எடுக்கணும்னு. ஆனால் அதையும் மீறி தாழ்ந்து தன்னுடைய நிலையையும் தாழ்த்தி கொண்டு தன்னுடைய அந்த அந்த ஸ்டேட்டஸ்லேருந்து கீழே இறங்கி வந்து போய் பவதி பிக்ஷாந்தேகின்னு ஒரு இடத்துல போய் பிக்ஷை எடுக்க அவனுக்காக எடுத்தானா? கிடையாது. அவனுடைய அடியாராக இருக்கக்கூடிய அந்த இந்திரனுடைய பதவிக்காக போய் பிக்ஷை எடுத்தான். அப்படி அடுத்தவருடைய நலனுக்காக தான் கெட்டாலும் பரவாயில்லை என்று சொல்பவன் தான் உத்தமன். அப்படி இருந்தது யார்? வேற யாராவது அப்படி இருந்திருக்காங்க? நம்ம அப்படி இல்லை. நம்மெல்லாம் ஓரளவுக்கு இந்த மத்தியமனாவது இருக்க ட்ரை பண்ணிக்கணும். உத்தமன்லாம் நமக்கு செட் ஆகாது, முடியாது. அதமனாக இருக்க வேண்டாம், இருக்கவும் கூடாது. அட்லீஸ்ட் இந்த மத்தியமனாவது இருக்கிறதுக்கு பகவான் நமக்கு அருள் பண்ணும். அப்போது சரி, நம்ம வந்து உத்தமன் கேட்டகரியில் இல்லை, பகவான் தான் உத்தமன் கேட்டகரி. சரி, வேறு யாராவது அப்படி இருந்திருக்கிறார்களா அப்படின்னா ராமாயணத்தில் இதே 3 பேர் உண்டு. கைகேயி ராமன் கட்டாலும் பரவாயில்லை, எப்படியாவது என் பையன்தான் அரசாட்சிக்கு வரணும்னு நினச்சா. அதனால தான் போய் வரம் கட்டு பரதனே நாடால ராமன் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னான். அவ யாரு? அதமன். மத்தியமன் ஒருத்தர் இருக்கார். யாருன்னா கௌசல்யாதேவி. அவளுக்கு பரதன் நாடாளுறதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா பரதன் தான் நாடாள போகிறான்னு ராமன் வந்து சொல்கிறான். முதல்ல சொல்லும்போது காட்டுக்கு போகணும்னு சொல்லலை. அவன் சொல்லும்போதே என்னன்னு சொன்னான்னா, அம்மா நீ எப்போவுமே ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல பையன், நல்ல பையன்னு சொல்லுவியே, அந்த பரதன் தான் ஆட்சி ஆள போகிறான் அப்படின்னு சொன்னான். என்ன சொன்னா? நீ ரொம்ப நல்ல பையன், நீ ரொம்ப நல்ல பையன்னு சொல்லுவியே, அந்த பரதன் தான் ஆட்சி ஆள போகிறான்னு சொன்னான். இது ஒரு டெக்னிக். என்னன்னா, அம்மா மார்க்கு கம்மி,
யாரா மார்க்கு, யாரா நீ தான் செகண்ட் வந்திருக்க, தேர்டு வந்திருக்க, யாரா ஃபஸ்ட்டு வந்தா அவன் கிளாஸில், ஏன்டா ஃபஸ்ட்டு மிஸ் பண்ண இந்த வாட்டி அப்படின்னா, மா நீ சொல்லுவியே ரொம்ப நல்லா படிப்பான் ரொம்ப நல்லா படிப்பான்னு ஒரு பையனை நீ சொல்லுவ தெரியுமா, அவன் தான் எப்படின்னா நீயே அக்னாலேஜ் பண்ணிட்ட அவன் நல்லா படிப்பான்னு, அதனால தான் நான் செகண்ட் ரேங்க் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கௌசல்யா சொல்கிறான், நின்னிலும் மும்மடங்கு நல்லான். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவன் அதை தான் சொல்கிறான், உன்னை விட 3 மடங்கு நல்லவன்டா பரதன், அதனால் அவன் ஆட்சி ஆளட்டும் தப்பு இல்லை அப்படின்னா. அடுத்ததாக தான் சொல்கிற காட்டுக்கு போக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அழறா, ஐயோ நீ அவன் வேணா கூட ஆளட்டும், ஆனால் நீ காட்டுக்கு போவாத, நீ இங்கே இரு, அவனும் நல்லா இருக்கட்டும் நீயும் நல்லாரு அப்படின்னு சொன்னது கௌசல்யை. மத்தியமன் இதில் உத்தமன் ஒருத்தருக்கா, அது யாருன்னு சொன்னால் சுமித்திரை. சுமித்திரை இடத்துல லக்ஷ்மணன் போய் சொல்கிறார், அம்மா நான் இந்த மாதிரி அண்ணாவோட காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போது சுமித்திரை சொல்கிறாராம், போ தம்பி என்னும் படி என்று சேவகன் என்னும் படி செல் அப்படின்னு சொல். யார் சொல்லுவா இந்த வார்த்தை? தம்பின்னு போவாதே, தம்பின்னு போகிறதா இருந்தால் போவாத, சேவகன்னு சொல்லி பின்னாடி போறியா போ அப்படின்னா. ஏன்னா தம்பின்னு போனேன்னா அவருக்கு 10 பழம் கிடச்சா அதுக்கு 5 பழம் நீ பங்குக்கு வைக்கணும். உனக்கு காட்டில் என்ன கிடைக்குமோ ஏது கிடைக்குமோ தெரியாது. தம்பின்னா என்ன பண்ணணும், பாதி பாதியாக பிரிக்கணும். 50-50 பிஸ்கட்டில் 50 தம்பிக்கு கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அப்போது காட்டுக்கு போகிறான், அவனுக்கு என்ன கிடைக்குமோ ஏது கிடைக்குமோ தெரியாது. அப்போது நீ தம்பின்னு சொல்லிக்கிட்டு பின்னாடி போனேன்னா உனக்கு ஒரு பங்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் தம்பின்னு போகாத, சேவகன் என்னும் படி செல் அப்படின்னு சொன்னான். சேவகன்னு போ, ஏன்னா சேவகன் என்பவன் அந்த ஆண்டான் வச்ச மிச்சத்தை தான் சாப்பிடணும். அது இருந்தாலும் பார்த்துக்க வேண்டியது தான், இல்லைன்னாலும் பார்த்துக்க வேண்டியது. அந்த கல்யாணம்லாம் பண்ணும்போது எல்லாம் நம்ம தான் எழுதுவோம், ஜாப்தா போடுவோம், எல்லாம் வெரைட்டியாக மெனுவாக எல்லாம் நம்ம தான் பண்ணுவோம். கடைசியாக நமக்கு கிடைக்கிறது என்னமோ 2 தான். அதுவும் பொண்ணு மாப்பிள்ளையோட உட்காந்து சாப்பிட்டோம்னா ஏதாவது கொஞ்சமாவது கிடைக்கும், அதுவும் இல்லைன்னா ஒன்றும் கிடைக்காது நம்ம கடைசியாக. அந்த மாதிரி சேவகனாக இருக்கணும்னா அந்த ஆண்டான் வச்ச மிச்சத்தை தான் சாப்பிட்ணும். அதனால தான் சொன்னான், தம்பி என்னும் படி என்று சேவகன் என்னும் படி செல். அது கூட பெருசு இல்லை, அதை விட இன்னொன்று சொன்னான், நாளைக்கு காட்டில் ஏதாவது ஆயிடுத்துன்னா யாருக்கு தெரியும் என்ன ஆகுமோ. அப்போது எனக்கு ஒரு செய்தி வரணும். என்ன செய்தி வரணும் தெரியுமா லக்ஷ்மணா? முதலிலே லக்ஷ்மணன் இறந்து அடுத்ததாக ராமன் இறந்தான்னு செய்தி வரணும். யார் சொல்லுவா இந்த வார்த்தையை? ஒரு அம்மா சொல்லுவாளா? நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவோம், சும்மா இரு அஷடு மாதிரி இருந்து நீ கம்முன்னு இரு, நான் உங்கள் அப்பாட்டேருந்து சொல்லி நான் வாங்கி தரேன், அம்மா அப்பா மாதிரியே படைக்க தெரியாமல் இருக்குது அப்படின்னு ஒரு நெக்கு கிள்ளி உட்கார வச்சிடும். அதுதான் சாதாரண தாய் பண்ணுற வேலை. ஆனால் இவள் உத்தமி, மகா உத்தமி. அதனால் சொல்கிறா, நான் காட்டில் ஏதாவது ஆச்சுன்னு சொன்னால் ராமனுக்கு முன் லக்ஷ்மணனுடைய உயிர் பிரிந்தது அப்படின்னு சொல்லி இருக்கணும் அப்படிங்கிற. அதனால தான் கம்பன் எழுதுகிறார், கிளம்புறாங்க, ஊரை விட்டு கிளம்புறாங்க. ஊரை விட்டு கிளம்பி தூரமாக போகிறாங்களாம். அயோத்தி மக்கள் எல்லாம் பின்னாடி போகிறாங்களாம். ஒரு கட்டத்தில் அந்த தேரை திருப்பி கொண்டு வந்துடுறார் சுமந்திரன். அந்த கரைக்கு நாங்கள் போகிறோம், நாங்கள் தூரமாக போகிறோம்னு சொல்லி அப்படி தூரமாக நடந்து போகிறாங்களாம். அப்போ எழுதுகிறார் கம்பன் ஒரு வார்த்தை, இவ்வூர் உறவு என்று இவன் ஒருவன் தானோ அப்படின்னு லக்ஷ்மணனை பார்த்து எழுதுகிறார். ராமனுக்கு உறவுன்னு இந்த ஊரில் யார் தெரியுமானா இவன் ஒருத்தந்தான். ஏன்னா வேறு யாருமே பின்னாடி போவே இல்லையே, அம்மா அப்பா தம்பி சேனை அது இதுன்னு எல்லாரும் இருந்து யாரும் போலையே. இவ்வூர் உறவு என்பது இவன் ஒருவன் தானோ அப்படின்னு எழுதுகிறார். அப்படி அந்த சுமித்திரை உத்தமியாக இருந்தாள், கௌசல்யை மத்தியமமாக இருந்தாள், அதமமாக இருந்தது கைகேயி. அப்படி உத்தமமாக தான் தாழ்ந்தாலும் பரவாயில்லை, பிறர் வாழ வேண்டும் என்று எம்பெருமான் போய் பிக்ஷை எடுக்கிறான். அதனால உத்தமன்னு சொல்றான். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னு சொன்னான். அந்த எம்பெருமானுடைய பெயரை பாட வேண்டும். ஏன்னா அவளுக்கு இந்த பெயரை பாடுறதுல தான் அவ்வளோ ஒரு ஆழ்வும். ஏன்னா கலியுகத்தில் இந்த பேரை காப்பாற்றுற மாதிரி வேறு எதுவுமே காப்பாற்றாது. ஏன்னா நம்மளால் தானம் பண்ண முடியாது, தவம் பண்ண முடியாது, யஜ்யம் யாகம் எதுவுமே பண்ண முடியாது. நம்மளால் பண்ண முடிஞ்ச ஒன்றே அந்த பேரை சொல்கிறது தான். இந்த பேருக்கு அந்த ராமா கிருஷ்ணா கோவிந்தாங்கிற அந்த பேரை சொல்கிறதுக்கு ஒரு நியமனமும் கிடையாது. நீங்கள் பெருமாள்கிட்ட போகணும், பெருமாள் சன்னதியில் எதா பண்ணணும், போகணும் வரணும் அப்படின்னா குளிக்கணும், அதுக்கான நியமனங்கள்லாம் இருக்குது. ஆனால் கண் விழிச்ச நேரத்தில் இருந்து
படுக்கையில் போய் கண் தூங்குற நேரம் வரைக்கும் என்ன சொல்லலாம்? நாமாவை சொல்லலாம். அதுக்கு ஒரு கிரியையும் கிடையாது. எழுந்த உடனே சுவாமி ரூமுக்கு போக முடியுமா? போக முடியாது. ஸ்நானம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் என்ன பண்ணோம்? சுவாமி ரூமுக்கு போக முடியும். சுவாமியை போய் பார்க்க முடியும், கோவிலுக்கு போக முடியும். ஆனால் அந்த நியமனம்லாம் எதுவுமே கிடையாது. எதுக்கு? இந்த நாமத்துக்கு. எழுந்த நிமிஷத்துல இருந்து எந்த ஒரு விலட்சணமும் இல்லாமல் முழுசாக அந்த சொல்லிகிட்டே இருக்கலாம் அந்த நாமம். அதனால அதில் தான் ஆண்டாளுக்கு ஆர்வம் அதிகம். அதனால தான் சொன்னால் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. ஏன்னா பெருமாள் எங்கேயோ தூரமாக இருக்கார். அவருடைய நாமாதான் நம்மளை காப்பாற்ற போகுது. பக்கத்திலே இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை காப்பாற்றுறது எது? அந்த நாமாதான். அதனால் அந்த பெயரை பாடி நாங்கள் நம் பாவைக்கு அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள்னா இந்த அடியார் கூட்டத்தோடு சேர்ந்து நாங்கள் இந்த பாவை நோன்பை நோற்கப் போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால். சாற்று நீர் ஆடினால்னா சங்கல்பம் பண்ணிக்கிறோம். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ, இல்லை ஒரு யாகம் பண்ணுறது, இல்லை ஒரு சாதாரண பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணணும்னா கூட என்ன பண்ணிக்கிறோம்? சங்கல்பம் பண்ணிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நாங்கள் சங்கல்பம் செய்து கொள்கிறோம். சாற்று நீர் ஆடினால் எதுக்கு தெரியுமா எங்கள் சங்கல்பம்? தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது அப்படின்னு சொன்னோம். அவளுக்கு தெரியும் போல் பின்னாடி எல்லாம் தீங்கோட மழை பெய்ய போகுது அப்படின்னு அவளுக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கு. ஒன்று வந்தால் முழுக்க வந்துடுது. ஏரியை உடச்சிக்கிட்டு எல்லாம் இவ்வளவு வெள்ளம், பாலம் எல்லாம் உடஞ்சி ஊரில் அங்கங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன திண்டிவனத்தில் மழையாமே, என்ன திண்டிவனத்தில் மழையாமே, திண்டிவனத்தில் மழையாமே. திண்டிவனத்தில் மழைன்னு பாதி பேருக்கு திண்டிவனத்திலே தெரில. டிவியை பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு. எல்லாரும் ஃபோன் பண்ண, கரண்ட் இல்லை வேறு. இப்போ எல்லாரும் ஃபோன் பண்ணி திண்டிவனத்தில் மழை. ஓ இவர் வந்திருக்காராமே திண்டிவனத்துக்கு, அவர் வந்திருக்காராமே திண்டிவனத்துக்கு, நீங்கள் போய் பார்க்கலையா? நானே கரண்ட் இல்லைன்னு கண்ணு தெரியாமல் உட்காந்துருக்கேன், நான் எங்கே போய் அதெல்லாம் பார்க்குறது அப்படின்னு. அப்போ எல்லாம் மழை ஒரே நாளில் பெஞ்சு முழுக்க போய் கடலில் செல்லும். அதால் ஏதாவது பயன் இருந்துச்சான்னா ஒரு பயனும் கிடையாது. அது தீங்கான மழை தான், அது வேஸ்ட்டு தான் அந்த மழை. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும். இப்போ சொல்கிறாங்க எல் நீனோ எஃபெக்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது. அது என்ன பண்ணும்னா இந்த உலகத்தினுடைய ஒரு பகுதிக்கு அதிகமான வெப்பத்தையும் ஒரு பகுதிக்கு அதிகமான மழை பொழிவையும் கொடுக்கும். இன்றைக்கி ஐஸ்பர்க்ஸ் எல்லாம் இது கரைஞ்சுட்டே இருக்குது ஒரு பக்கத்தில். இன்னொரு பக்கத்தில் டெல்லி இன்னும் -3 டிகிரி -2 டிகிரிக்கெல்லாம் ஒரு காலத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதெல்லாம் என்னது? ஒரு இடத்துல ஒரு மாதிரி மழை. அப்படி இல்லை, நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. 3 முறை மழை பெய்யணுமா. ஒரு மழைன்னா எப்படி பெய்யணும்னா, ஒரு நாள் மழை பெய்யணுமா, 9 நாள் வெயில் அடிக்கணும். ஏன்னா அந்த மழை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூமியில் விடணும். அடுத்தது ஒரு நாள் மழை பெய்யணுமா, அடுத்தது 9 நாள் மழை பெய்யணும். இப்படியெல்லாம் இருந்தால் பசங்க காலையில் எழுந்து நியூஸ் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. காலையில் எழுந்த உடனே போகோ சேனலை பார்க்குற எல்லாரும் ஒரு 10 நாள் மழை வந்தால் நியூஸ் சேனல் தான். லீவ் விட்டாச்சா, வாட்ஸ்அப்பில் என்ன போட்டிருக்கான் பாரு, இன்ஸ்டாகிராமில் போட்டானா, இதில் போட்டானா, அதில் போட்டானான்னு லீவு தான். நமக்கு இந்த வடாங்காய வைக்கிறது, வத்தல் காய வைக்கிறது, துணி காய வைக்கிறதுலாம் இன்றைக்கி கண்டிப்பாக மழை வரும் சார், அதனால் வத்தல்லாம் காய வைக்க வேண்டாம், துணிலாம் காய வைக்க வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது 9 நாள் வெயில் அடிக்கணுமா, ஒரு நாள் மழை பெய்யணும். 9 நாள் வெயில் அடிக்கணும், ஒரு நாள் மழை பெய்யணும். இதான் சொல்லுவாங்க, தலையில் எண்ணெய் தேய்க்கிற மாதிரி மழை பெய்யணுமா. தலையில் எண்ணெயை மொத்தமாக அப்படியே வச்சிடக்கூடாது, கொஞ்சமாக தேய்க்கணுமா. அது ஊறினதுக்கப்புறம் திரும்பி கொஞ்சம் தேய்க்கணுமா, திரும்பி அது நல்லா ஊறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தேய்க்கணுமா. அதனால் அந்த மாதிரி 3 மழை பெய்ய வேண்டும். யாருக்கு 3 மழைன்னு சொன்னால், அந்தணருக்கு ஒரு மழை, அரசருக்கு ஒரு மழை, பெண்டீருக்கு ஒரு மழை அப்படின்னு சொல்லி மாதம் மும்மாறி பெய்ய வேண்டும். நாங்கள் அதுக்கு தான் சங்கல்பம் பண்ணியிருக்கோம். நீங்கள்லாம் என்னமோ நினச்சிக்கிறாதீங்க, நாங்கள் கண்ணன் அடையிறதுக்காக சங்கல்பம் பண்ணுறோம்லாம். ஊராருக்கு சொல்கிறா, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகளை அப்படின்னா, ஓங்கு பெருஞ்சென்னல் அது எப்படி உலகளந்தான் வளர்ந்து நிற்கிதோ அந்த மாதிரி இந்த சென்னலும் வளர்ந்து நிற்கிதான். ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகளை அப்படின்னு சொல்கிறா. அதாவது நாற்று நடுறாங்க,
இப்போல்லாம் நாங்கள் எங்கெங்கே நடுறோம், மிஷின் தான் நடுது. நாற்று நடும் பொழுது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நாற்றுக்கும் இன்னொரு நாற்றுக்கும் நடுவில் கேப் விட்டு அது வளர்ந்து 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 என்ன ஆகும், அந்த நாற்று அப்படியே கதிரெலாம் பெருசாகி அந்த இடம் கேப் விட்டதே தெரியாது. நீங்கள் நல்ல வளைஞ்ச நெல் கழனியில் போய் பார்த்தீங்கன்னா கேப்பே பெருசாக தெரியாது, கீழே தான் தெரியும், கேப்பே வெளியில் பெருசாக தெரியாது. அப்போது அந்த மாதிரி நடும் பொழுது அந்த செந்நெல் எப்படி ஆச்சான், வளர்ந்து 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 நல்லா அடர்ந்து போயிட்டான். அப்போது கீழே தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியில் மீன் இருந்துச்சான். இந்த நாற்று நடும் பொழுது மீன் இருந்துச்சான். அந்த மீனும் சின்னதாக இருந்துச்சான். என்னவா இருந்துச்சா, அந்த மீனும் சின்னதாக இருந்துச்சு, நாற்றும் சின்னதாக இருந்துச்சு. மீன் கொஞ்சம் வளர்ந்தது, நாற்று கொஞ்சம் வளர்ந்தது, மீன் கொஞ்சம் வளர்ந்தது, நாற்று கொஞ்சம் வளர்ந்தது. இப்போது அந்த மீனால் 2 நாற்றுக்கு நடுவில் போகவே முடியல, நல்லா பெருத்தெடுத்து அந்த மீன். அதனால் என்ன பண்ண முடியல, அதால் அந்த 2 நாற்றுக்கு நடுவில் போக முடியல. நெல்லும் பெருத்தெடுத்து மீனும் பெருத்தெடுத்து, அதனால் அந்த வழியில் போக முடியல. இதுக்கு எப்படி சொன்னால், ஒரு நாள் எங்கேயோ போயிட்டார், அவர் வீட்டுக்கு கூட்டின்னு வர்றதுக்கு ஆள் இல்லை, ஆட்டோ பிடிச்சி தான் போகணும். அன்றைக்கின்னு பார்த்தா ஆட்டோவும் ஒன்றும் கிடைக்கல, ஷேர் ஆட்டோவில் தான் போய் ஆகணும் போல் இன்றைக்கி. அப்படின்னா அந்த ஷேர் ஆட்டோ நாம் உட்காரும்போது ஒருத்தர் தான் உட்காந்துருப்பான், அடுத்து 2 3 4 5 6ன்னு அப்படி அப்படி முதல்ல இருப்போம். நம்ம இறங்க வேண்டியது எங்கேயோ பிஆர்எஸ் கிட்டேயோ இல்லை வேறு எங்கேயாவது இருக்கும். நாம் தெரியாதனமாக கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சுருவோம். அந்த உள்ளே இருந்து அந்த ஆட்டோவில் முதல்ல இறங்க வேண்டியவங்க உள்ளே போய் மாட்டிக்கிட்டா எப்படி அந்த மனுஷங்களுக்கு நடுவில் கையலுகளை அப்படின்னு பூந்து வெளியில் வரணுமோ அப்படி கஷ்டப்பட்டு வருதான் இந்த மீன், வேற ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். அப்படி கஷ்டப்பட்டு வெளியில் பிதிக்குண்டு வரும் பாருங்க, அந்த மாதிரி வருதான் இந்த மீன் அந்த நாற்றுக்கு நடுவில். அதான் சொல்கிறான், ஓங்கு பெருன் சென்னல் ஊடு கயலுகளை அப்படின்னு சொல்கிறான். பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. அப்போது ஒன்று நல்ல நெல் வளம், இன்னொன்று நல்ல மீன் வளம். பசுமை புரட்சி, நீல புரட்சி எல்லாம் இப்போல்லாம் சொல்கிறோமே, ஒரு புரட்சியாக சொல்கிறோமா. பசுமை புரட்சிக்கு நல்ல நெல் விளையுது, நீல புரட்சிக்கு மீன்லாம் நல்லா இருக்குது. அடுத்தது சொல்கிறா, பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. இந்த வண்டு என்ன பண்ணுமா, இந்த தேனை போய் குடிக்கிறதுக்காக போகுமா மலரில். அந்த வண்டுக்கும் வலிக்காது, பூவுக்கும் வலிக்காது. நீங்கள் பார்த்துருங்க, நம்ம ஒரு பூவை பறிக்கிறதுக்கும் அந்த வண்டு அதில் இருக்கிற அந்த தேனை எடுக்கிறதும் எவ்வளோ லாபகமாக எடுத்துரும். நாமளும் சாதாரணமாக தான் பறிப்போம், அதுக்குள்ளே கிசங்கி ஒரு மாதிரி ஆகிடும். ஆனால் அது பாருங்கள், அது அழகாக தேனை மட்டும் குடிச்சிட்டு அந்த பூவுக்கும் வலிக்காமல் அதுக்கும் வலிக்காமல் போகும். அந்த மாதிரி காலையில் எழுந்த உடனே ஒரு பொறிவண்டு ஒரு மலரில் உட்காந்துட்டான். மலரில் உட்காந்து அந்த தேனை சாப்பிடணும்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். அங்கேயே வயிறு ஃபுல்லாகிட்டு. நிறைய மலருக்கெலாம் போக வேண்டியது, ஒன்றும் காஞ்சி போயிருக்கு ஊருன்னா நிறைய மலரில் போய் தேன் எடுக்கணும். இது நல்ல செழிப்பாக இருக்குது இந்த ஊர், அதனால் இந்த மலர்லே வயிறு ரொம்பிட்டான் தேனுக்கு. உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு, அவ்வளோதான், அங்கேயே தூங்கி போயிட்டு. அதான் சொல்கிறா, பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. கண்படுப்பனா தூங்குறது, அது தூங்குறது கூட இல்லை. கண்படுப்பனா அந்த சாப்பிட்ட மயக்கத்தில் எழுந்து தெரியாமல் அங்கேயே கிடக்குதான் அந்த வண்டு. அந்த மாதிரி செழிப்பாக இருக்கக்கூடிய அந்த இடம். ஏன் அது செழிப்பாக இருக்கும்? எப்படி மழை பெஞ்சா? தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெஞ்சா பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுக்கும். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெஞ்சா ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகளை. இதெல்லாம் நடக்கணும்னா இந்த மழை பெய்ய வேண்டும். இந்த மழை பெய்யறதுக்காக நாங்கள் விரதம் இருக்கோம். கண்ணனுக்காக விரதம் இல்லை, இந்த மழை பெய்கிற ஊராருக்கு ஜஸ்டிஃபை பண்ணி ஆகணுமே, வேறு வழி இல்லையே, அதனால் இதுக்காக நாங்கள் விரதம் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரா. அடுத்தது, தேங்காதே உக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படிங்கிற. அதாவது அந்த ஊரில் பால் கறக்கணும் அப்படின்னு சொன்னால், பால் கறக்கிறதே பிரம்ம பிரயர்த்தனம். இதெல்லாம் கறந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்டெல்லாம் கேட்டால் தெரியும். இப்போல்லாம் அதுக்கெலாம் மிஷின் வந்துடுது.
அவங்க எடுத்து செட் பண்ணி விட்டால் அதுவே கறந்துடுது மிஷின்லாம். ஆனால் அந்த பாலினுடைய அந்த காம்புலேருந்து அந்த பாலை கறக்க வேண்டாமா. அந்த ஆயர்பாடியில் இருக்கிற பசுக்களை போய் காலையிலங்கத்தால் அந்த கண்ணுக்குட்டி குடித்தது போக மிச்சத்தை இப்படி அந்த காம்பை தொட்டால் போதுமா. தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலையே இல்லை. உங்களுக்கு ஒரே ஒரு வேலை தான், என்னன்னா பாத்திரத்தை மாற்றி 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 வைக்கிறது தான் வேலை. உங்களுக்கு கறக்க வேண்டிய அவசியமே இல்லை. போய் தொட்டால் போதுமா அந்த பசுக்களை. மாற்றி 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 அது வந்துக்கிட்டே இருக்குமா. உங்கள் வேலை என்ன தெரியுமா? தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி பற்றி, அவ்வளோதான். கறக்க வேண்டாம், பற்றினா போதும். அடுத்தது என்னது? வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். நீ ஒன்று வச்சேன்னா வரும், இன்னொன்று வச்சேன்னா வரும், இன்னொன்று வச்சேன்னா வரும். உனக்கு வேலை மாத்துறது தான் ஒன்று, ஒரு அர்த்தம். இன்னொன்று முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, காலையில் பால் கறந்தாச்சு ஆச்சு, எல்லா வேலையும் வேலை முடிஞ்சிடுது. மத்தியானம் ஒரு 12 மணிக்கா யாரோ கெஸ்ட்டு வந்துட்டாங்க. அந்நேரத்தில் போய் பால் எங்கே போய் பார்க்குறது? சரின்னு சொல்லி ஒரு டம்ளரை கொண்டு போய் இதுக்கு மட்டும் பால் கொடுன்னா அதுக்கு மட்டும் கொடுக்குமா. அப்போது அந்த பாத்திரத்திற்கு ஏற்றார் போல பால் கொடுக்கக்கூடிய தன்மை அந்த பசுக்களிடத்திலே இருந்தது. நீங்கள் பாத்திரத்தோட அளவு தான் நீங்கள் பார்த்துக்கணுமே தவிர பாலை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்ல. சரி, எப்படி இவ்வளவு வள்ளல் தன்மையாக இந்த பசுக்கள் இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த பசுக்களை ஓட்டிக்கிட்டு போய் வர்றது யார்? மாடு மேய்க்கும் கண்ணு. போமாட்டேன், போவாதடா போவாதடான்னு சொன்னால் கூட நான் போவேன் நான் போவேன்னு போய் கூட்டின்னு போய் தண்ணீராயிரம் பிள்ளைகளோட போய் அந்த மாட்டை மேய்ச்சி அந்த மாட்டுக்கு தண்ணி குடிக்க தெரியாதான். சின்ன கண்ணுக்குட்டி, அதுக்கு தண்ணி குடிக்க தெரியாதான். யமுனையில் போய் அது அப்படியே நிற்குமா, தவிக்குமா. எப்படி தண்ணி குடிக்கிறது? வேகமாக போகுது யமுனை, எப்படி தண்ணி குடிக்கிறதுன்னு தெரியாதான். இவன் என்ன பண்ணுவானா, தன் கையை பின்னாடி கட்டிக்கிட்டு யமுனையில் வாய் வச்சு எப்படி குடிக்கணும்னு அந்த கண்ணுக்குட்டிக்கு கற்று தருவானான். அது மட்டும் இல்லாமல் அந்த மாட்டுக்கு மேலே உமியெல்லாம் இருக்குமா, அது வலிக்குமே இந்த மாட்டுக்குன்னு சொல்லி ஒன்று ஒன்றா அந்த உமியெல்லாம் எடுத்து அந்த மாட்டை தடவி 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 கொடுப்பானா. அவன் கையால் தடவி கொடுத்ததுனால அந்த வள்ளல் தடவி கொடுத்த பசுவால் இந்த பசுக்களும் வள்ளல் தன்மை பெற்றுவிட்டது. ஏன்னா எப்படி யார் வளர்க்குறாங்களோ அப்படித்தான் என்ன ஆகும், வளர்ப்பு இருக்கும். பெற்றதுனாலே கிடையாது, எப்படி வளர்க்கிறார்களோ, யாருடைய வழிகாட்டுதலில் வளர்றாங்களோ, யாருடைய ஆச்சாரியனுடைய வழிகாட்டுதலில் வளர்றாங்களோ அப்படித்தான் சிஷ்யன் இருப்பான், அப்படித்தான் அந்த மாணவன் இருப்பான். அப்படி இந்த வள்ளலான கண்ணனம்பெருமான் வளர்த்த பசுக்களும் வள்ளலாக பால் சொரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு அர்த்தம், இந்த வாங்க தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்களுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இந்த இடத்துல ஆண்டாள் ஆச்சாரியர்களை குறிக்கிறாள். ஆச்சாரியர்களுக்கு விஷயத்திற்கு குறைவே இல்லை. இப்போ திருப்பாவை ஒரு மணி நேரம் பேச சொல்லி நியமனம், இதோ ஒரு மணி நேரம் பேசணும். இதுவே திருப்பாவை ஒரு 4 மணி நேரம் பேச சொல்லி நியமனம்னா, இல்லை சுவாமி அடியனுக்கு அது ஆகாது, வேறு யாராவது வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு இருக்கிற ஞானம் அவ்வளவுதான். அது கூட யாரோ கேட்குறவங்கெல்லாம் ஏதோ நல்ல தலையை ஆட்டி கேட்கறதுனால இதை கூட நாங்களாம் சொல்லிட்டு இருக்கோம். அப்போது ஆனால் இதே ஆச்சாரிய புருஷர்களிடத்தில் போய், ஒரு பெரியவர்களிடத்தில் போய் நீங்கள் 4 மணி நேரம் காலக்ஷேபம் பண்ணணும்னு சொன்னால் ஓங்கி உலகளந்தக்கு மட்டுமா இல்லை திருப்பாவைக்கு மொத்தமான்னு கேட்பேன். ஏன்னா இருக்கிறார்கள் 4 மணி நேரம் காலக்ஷேபம் பண்ணுற ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு இருக்கிற ஞானம். அப்போது அந்த ஆச்சாரியனுடைய அந்த ஞானம் என்பது யாரை பொறுத்ததுன்னு சொன்னால், சிஷ்யனுடைய அந்த ஏற்றுக்கொள்கிற ஞானத்தை பொறுத்தது. எப்படி அந்த பசுவினுடைய பால் கொடுக்கும் தன்மை என்பது கீழே இருக்கிற பாத்திரத்தை பொறுத்ததோ, அதுபோல ஒரு ஆச்சாரியனுடைய ஞானம் என்பது அவன் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் என்பது அந்த சிஷ்யனுடைய ஏற்றுக்கொள்ளும் தன்மைக்கு ஏற்ப. ஒரு நல்ல சிஷ்யன் வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து எல்லா ரகசிய விஷயங்களையும் சொல்லக்கூடிய ஆச்சாரியர்கள். இல்லை அடியனை போல் ஒன்றுமே தெரியாத ஆள் போய் நின்னான்னா இதான் போ, இதை மட்டும் பண்ணு, போய் இப்போதைக்கு போ அப்படின்னு சொல்லு.
ஏன்னா அவனவனுடைய தகுதிக்கு ஏற்றார் போல. முதல்ல எடுத்தோடனே இவ்வளோ பெரிய லோடை கொண்டு போய் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், வரவே மாட்டான் அடுத்தது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம். அந்த மாதிரி அந்த பாத்திரத்திற்கு ஏற்றார் போல அவர்கள் ஞானத்திலே ஒரு நாளும் குறையில்லை. அவர்கள் பசுக்கள். யார் வளர்த்த பசுக்கள்? வள்ளலெம்பெருமானான ராமானுஜன் வளர்த்த பசுக்கள் அவங்கள்லாம். அவங்களுக்கு ஞானத்தில் ஒரு குறையும் இல்லை. ஆனால் அவர்கள் நமக்கெல்லாம் எப்படி அந்த ஆயர்பாடி பசு பாத்திரத்திற்கு ஏற்றார் போல பாலை சொரிந்ததோ அப்படி நம்முடைய ஞானத்திற்கு ஏற்றார் போல அவர்கள் அறிவுரையை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். சாதாரண பசு இல்லை, பெரும் பசுக்கள். அந்த பசுக்கள்லாம் நல்லா வளரணும்னா என்ன வேணும்? தீவனம் வேணும், நல்ல புல் வேணும். அந்த புல் தீவனம்லாம் நல்லா வளரணும்னா என்ன வேணும்? மழை வேணும். அந்த மழை வேணும்னா நாங்கள் என்ன பண்ணணும்? நோன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை சொல்கிறாள். அடுத்து வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேளோர் எம்பாவாய். அப்படி நீங்காத செல்வம்னா என்ன செல்வம்னு இந்த இடத்துல காட்டுறா தெரியுமா ஆண்டாள்? எம்பெருமானோடு இருக்கக்கூடிய அந்த கைங்கரியம் என்ற செல்வம். இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறோமே அது ஒன்று தான் நீங்காத செல்வம். இங்கேயும் நாம் பண்ணலாம், வைகுண்டத்துக்கு போனாலும் பண்ணலாம். இங்கேயும் நம்ம பண்ணணும், வைகுண்டத்துக்கு போனாலும் பண்ணணும்னா அது ஒரு விஷயந்தான். மற்ற நாம் செய்கிற மற்ற எல்லா விஷயங்களும் இந்த லோகத்தோடையே முடிஞ்சிடும். நீ இந்த லோகத்தோடையே நீங்கக்கூடிய செல்வம். பெருமாளுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம், அது பூ தொடுத்தலாக இருந்தாலும், அவருக்கு கோலம் போடுறதா இருந்தாலும், அவருக்கு ஏதாவது ஆபரணங்கள் செய்கிறதா இருந்தாலும், அவருக்கு தேவையான அலங்கார பொருட்களை ரெடி பண்ணி கொடுக்க, இப்படி எல்லா கைங்கரியங்களும் இங்கேயும் செய்ய முடியும், வைகுந்தத்துக்கு போனாலும் செய்ய முடியும். அதனால தான் அது நீங்காத செல்வம் அப்படின்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட நீங்காத செல்வம் நிறைந்தேளோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டாள் 3வது பாசுரத்திலே காட்டுகிறார். இந்த பாசுரம் மங்களாசாசன பாசுரம்னு சொல்லுவார்கள். எந்த ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியாக இருந்தாலும், எந்த பாகவதராக இருந்தாலும் நீங்கள் போய் காலில் விழுந்தீங்கன்னா முதல்ல சொல்கிறது இந்த பாசுரம் தான். ஓங்கி உலகளந்த உத்தமன் வேர்வாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீர் ஆடினாள். திங்கென்றே நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ் சென்னல் ஊடு கயலுகள பொங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீத்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து நிறைந்து. முடிக்க மாட்டாங்க, நிறைந்து நிறைந்து. ஏன்னா அது நிறைஞ்சு என்றைக்குமே இருக்கணுமா, முடிஞ்சிடவே கூடாதான். அந்த அளவுக்கு அந்த பெருமாளுடைய கைங்கரியத்தில் ஆறும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவார். அதனாலே இந்த பாசுரம் நிறைய பேருக்கு மனப்பாடம் ஆகிடும். சேவிச்சு 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 இந்த பாசுரம் மனப்பாடாயிடும். அப்படி இது மங்களாசாசன பாசுரம் என்று சொல்லக்கூடிய 3வது நாள் பாசுரத்திலே மழை வேண்டி நாங்களெல்லாம் இந்த விரதத்தை இருக்கிறோம் என்று சொல்ல, மறுநாள் நாளைய தினம் இந்த மழை எப்படி பெய்ய இருக்கிறது என்று சொல்லி நாளைய தின பாசுரத்தில் ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல்னு சொல்லக்கூடிய பாசுரத்தில் நாளைய தினம் அனுபவிக்க இருக்கிறோம். அதனால் எல்லோரும் முடிந்த அளவிற்கு வந்து கலந்து கொள்ள வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இதுகாரும் இருந்து கேட்ட அனைவருடைய பொன்னார் திருவடிகளிலும் பல்லாண்டு பாடி இதில் ஏதேனும் குற்றம் குறையிருப்பின் அடியேனை க்ஷமிக்க வேண்டி நிறைவு செய்கிறோம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதயத்தினா ஸ்ரீவேங்கடேச நிவாசாய ஸ்ரீனிவாசாய